வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரெகடிகாசி சீரியல்ல என்ன எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி மனோஜ வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றாங்க. முத்து காரை நிறுத்தினோன்ன விஜயா படபடன்னு இறங்கி ஓடுறாங்க. மனோஜ் பார்த்து பார்த்து இறங்கி வா, மெதுவா வா அப்படின்னு போய் ஒரு பக்கம் கைய பிடிக்க, இன்னொரு பக்கம் கைய ரோஹிணி பிடிச்சிட்டு வர்றாங்க. எனக்கு தான் நல்லா பார்க்க வருது இல்லம்மா, அப்புறம் எதுக்கு ரெண்டு பேரும் பிடிச்சிட்டு வர்றீங்க அப்படின்னு மனோஜ் கேட்க, கை கால்லாம் அடிபட்டிருக்கு, கொஞ்ச நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காருங்கிறாங்க ரோஹிணி. ஏய், மேல அண்ணாந்து பார்க்காம கொஞ்சம் குனிஞ்சே வா அப்படிங்கிறாரு முத்து. நான் ஏன்டா தலை குனிஞ்சு வரணும்னு மனோஜ் கேட்க, ஆ, உனக்கு கல்யாணம் பண்ணி முத தடவை மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வைக்க போறோம்ல, அதான். யார்ரா இவன்? டாக்டர் சொன்னார்ல, அதிக வெளிச்சம் எதையும் கொஞ்ச நாளைக்கு பார்க்க கூடாதுன்னு, சூரிய வெளிச்சத்தெல்லாம் பார்க்க கூடாது அப்படின்னு முத்து சொல்ல, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நீ வா மனோஜ் அப்படின்னு விஜயா புடிச்சு கூட்டிட்டு போறாங்க. நல்லது சொன்னா யார் கேக்குறா அப்படின்னு முத்து சலிச்சுக்கிறாரு. வீட்டுக்குள்ள அண்ணாமலை உட்கார்ந்துட்டு இருக்க, ஏங்கன்னு கூப்பிட, வாங்க வாங்க வந்துட்டீங்களா, எங்க இன்னும் காணோம்னு பார்த்தேன்னு எழுந்து வர்றாரு. வாசப்படியிலே நிக்கிறவங்க மீனா எங்கன்னு கேட்க, ஏன் வந்த உடனே அவளை எங்கன்னு கேக்குறீங்க, அவ்வளோ பாசமான முத்து கேக்குறாரு. ம், அவளை ஆரத்தி கரைச்சு எடுத்துட்டு வர சொல்லுங்க அப்படின்னு விஜயா சொல்ல, அதானே வேலை செய்யறதுக்கு மட்டும்தான் அவளை கூப்பிடுவீங்க அப்படின்னு முத்து கிண்டலா சொல்ல, இத நீ சொல்றதுக்கு முன்னாடியே அவ ஆரத்திய கரைச்சு ரெடியா வச்சிருக்கிறா அப்படிங்கிற அண்ணாமலை மீனான்னு கூப்பிட, இதோ வந்துட்டேன் மாமான்னு வர்றாங்க மீனா. ஆமா, இப்ப இவனுக்கு எதுக்கு ஆரத்தி, போர்ல போய் என்ன ஜெயிச்சா வந்திருக்கான்னு கேக்குறாரு முத்து. டேய், அவனே உயிர் பொழைச்சு வந்திருக்கிறான், பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்கிறான், நீ வீணா எதுவும் பேசாம உன் வேலையை பாருங்கிறாங்க விஜயா. மீனா உள்ளர இருந்துட்டு, ஏங்க அப்படிங்க, பாத்தியாப்பா, ஏன் சவாரிய விட்டுட்டு இவங்கள கூட்டிட்டு வந்து விட்டா, இவங்க வேலை முடிஞ்ச உடனே என்னைய கிளம்புங்கிறாங்க அப்படின்னு முத்து அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண, ஏங்க முதல்ல உள்ளர வாங்கங்கிறாங்க மீனா. டேய் தள்ளுடா அப்படின்னு மனோஜ லைட்டா தள்ளி விட்டுட்டு முத்து உள்ளர வர பதறி போற விஜயா. ஏங்க எப்படி போறான் பாருங்க அப்படின்னு விஜயா பதட்டமா சொல்ல, டேய் சும்மா தான் இரேண்டா அப்படிங்கிற அண்ணாமலை ஆரத்தி எடுமான்னு சொல்ல, மீனா ஆரத்தி எடுக்கிறாங்க. உடனே மீனா கையில இருந்து ஆரத்தி தட்டை இருன்னு வாங்கிக்கிறாங்க விஜயா. பாத்தியாப்பா அநியாயத்தை, ஹாஸ்பிட்டல்ல இருந்து கார் ஓட்டிட்டு வந்த என்னையும் போடான்ட்டாங்க, ஆரத்திய கரைச்சு ரெடியா வச்சிருந்த உன்னையும் பாதியிலேயே வாங்கிட்டு பாதியிலேயே கிளம்புன்ட்டாங்க. இந்த தொழிலாளிங்கெல்லாம் உழைச்சா முதலாளிங்கெல்லாம் வளர்ந்துகிட்டே போவாங்கல்ல, அது இப்படிதான் போல, நம்ம வேலைக்கு ஒரு மதிப்பும் இல்ல அப்படின்னு முத்து சொல்ல, அவரை பார்த்து தோல்ல ஒரு இடி இடிச்சு காமிச்சிட்டு, இதோட உன் கஷ்டமெல்லாம் போகட்டும், உன் மேல அவ்வளோ கண்ணு பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு விஜயா ஆரத்திய சுத்த, ஓ, அதனாலதான் கண்ணுல பிரச்சனை வந்துச்சா அப்படின்னு முத்து கேட்க, உச்சி கொட்டிட்டு நெத்தியில பொட்டு வச்சு விடுறாங்க விஜயா. ஆரத்தி எடுத்து முடிச்ச உடனே தட்டை மீனா கிட்ட நீட்டி, இந்தா வெளியே கொண்டு போய் கொட்டு அப்படின்னு விஜயா சொல்ல, அப்பா அம்மாவோட கோவத்தை கொட்டுறதுக்கும் ஆரத்திய கொட்டுறதுக்கும் தான் மீனா தேவைப்படுறா அப்படின்னு முத்து சொல்ல, சும்மா இருங்கன்ட்டு ஆரத்தி தட்டோட மீனா வெளியே போறாங்க. இவங்கள சொல்லி என்ன பண்றது, இவளும் அதுக்கு ஏத்த மாதிரி தான் செய்யறா அப்படின்னு சலிப்போட முத்து சொல்ல, நீ வாப்பான்னு கைய பிடிச்சு மனோஜ கூட்டிட்டு வராங்க விஜயா. நீ உட்காருடான்னு சொல்ல, ரெட்ட சோஃபால மனோஜும் பக்கத்துல ரோஹிணியும் உட்கார்றாங்க. மனோஜ், ஏதோ கடவுள் புண்ணியத்துல நீ வீட்டுக்கு வந்துட்ட, இதுக்கு மேல நீ ஜாக்கிரதையா இருக்கணும், மறுபடியும் அந்த ஆளை பாத்தீங்கன்னா துரத்திக்கிட்டு எல்லாம் ஓடாத, போலீஸுகிட்ட சொல்லுன்னு அண்ணாமலை சொல்றாரு. அப்பா ஆக்ஷன் ஹீரோ மாதிரி ட்ரை பண்ணியிருக்கான், கடைசியில காமெடி ஆயிடுச்சு அப்படின்னு முத்து சொல்ல, முத்து, அவர் இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்காரு, இப்பவும் அவரை கிண்டல் பண்ணுவீங்களா அப்படின்னு ரோஹிணி கேட்க, நான் கிண்டல்லாம் பண்ணல பார்லரம்மா, கையில கிடைச்சவன நழுவ விட்டுட்டான்ல, பெரிய புத்திசாலின்னு பேசுவான் இவன், அவனை பார்த்த உடனே புத்தி எங்க போச்சு, ஒண்ணு மெதுவா பின்னாடியே ஃபாலோ பண்ணியிருக்கணும், அப்படி இருந்திருந்தா இந்நேரம் அவன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சிருக்கும்ல அப்படின்னு முத்து கேட்க, அதான் இப்ப அவனை பத்தி போலீஸ் கிட்ட சொல்லிட்டோம்ல, போலீஸ் தேடுவாங்கங்கிறாங்க ரோஹிணி. பார்லரம்மா, ஒரு தடவை பொறியில மாட்டின எலி தப்பிச்சிருச்சுன்னா அது ரொம்ப உஷாரா இருக்கும், இப்ப அந்த கதிர் உஷாராயிருப்பான், கொஞ்ச நாள் வெளியிலயே வரமாட்டான், நான் அவனை பார்த்திருந்தேன்னா அடிச்சு இழுத்துட்டு போய் போலீஸ்ல விட்டுருப்பேன் அப்படின்னு முத்து சொல்ல, டேய் அதெல்லாம் போலீஸ் பாத்துக்குவாங்கடா, நீங்க எந்த வம்பு தும்பலையும் மாட்டாம இருங்க, இப்பதான் பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்கான், மனோஜ் முதல்ல ரெஸ்ட் எடு, கடைக்கெல்லாம் எதுவும் போக வேண்டாம் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, அப்பா ஏற்கனவே 2 3 நாள் போகல, பிசினஸ் வேற டிஸ்டர்ப் ஆயிடும்னு மனோஜ் சொல்ல, விஜயா அண்ணாமலை ரெண்டு பேரும் ஒரே குரல்ல ஏங்கிறாங்க. பிசினஸ் எல்லாம் எப்ப வேணாலும் பாத்துக்கலாம், உடம்பு தான் முதல்ல முக்கியம், நீ அத பாரு. ரோகிணி, நீயும் எங்கேயும் வெளியே போக வேண்டாம், கூடவே இருந்து அவனை பாத்துக்க அப்படின்னு விஜயா சொல்ல, உடனே தியாக செம்மல், அதை விட எனக்கு வேற என்ன வேலை இருக்க போகுது, நான் எங்கேயும் போக மாட்டேன், மனோஜ் கூடவே இருப்பேன் அப்படின்னு ரோகிணி சொல்ல,
மனோஜுக்கு நல்லபடியா பார்வை வந்தா கோவிலுக்கு வந்து அங்க பிரதட்சணம் பண்றதா நான் வேண்டிட்டு இருக்கேன் அப்படின்னு விஜயா சொல்ல, ஐயையோ ஏன் ஆண்டி அதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமா இருக்குமேங்கிறாங்க ரோகிணி. அதான் வேண்டிக்கிட்டாங்கல்ல, கரெக்டா போய் பண்ணிடுங்கம்மாங்கிறாரு மனோஜ். டேய், நான் பண்றேன்னு வேண்டிக்கல, நீயும் ரோகிணியும் பண்றதா தான் வேண்டிட்டு இருக்கேன் அப்படின்னு விஜயா சொல்ல, ரோகிணி மனோஜ் 2 பேருக்குமே அதிர்ச்சியா இருக்கு. புத்தன் நம்மட்டு சிரிப்போட மீனாவை பார்க்க அவங்களும் பேசாம பார்த்துட்டு இருக்காங்க. அம்மா, நானே இப்பதான் கண்ணு ரிப்பேர் ஆகி வந்திருக்கேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல, டேய், கடவுள் மனசு வச்சதுனால தாண்டா சரியாயிருக்கு. ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் அது, வேண்டுனது செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு விஜயா சொல்ல, ஏன் விஜயா, உனக்கு வேணும்னா நீ வேண்டிக்கோ, அவங்கள கேட்காம நீ ஏன் வேண்டிக்கிறேன்னு கேக்குறாரு அண்ணாமலை. அவங்க கிட்ட எதுக்குங்க கேட்கணும், மனோஜுக்காக நான் வேண்டிக்கிட்டேன், இதுக்கெல்லாம் போய் பர்மிஷன் கேட்க முடியுமா அப்படின்னு விஜயா கேட்க, அப்ப நீங்களும் சேர்ந்து அங்க பிரதர்ஷனம் பண்றேன்னு வேண்டி இருக்கலாம்ல, ஏன்னா நீங்க டயட் எல்லாம் பண்றதுக்கு இத பண்ணுனீங்கன்னா உடம்பு குறைஞ்சிரும்ல அப்படின்னு முத்து சொல்ல, உங்ககிட்ட யாராவது கேட்டாங்களா அப்படின்னு விஜயா கேட்க, ஏங்க எதுக்குங்க ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, நீங்க காலையில சாப்பிடாம போனீங்கல்ல, வாங்க வந்து சாப்பிடுங்க அப்படின்னு மீனா முத்துவ கூட்டிட்டு போக, ஏய் போய் ரெஸ்ட் எடுங்கிறாரு மனோஜ் பார்த்து அண்ணாமலை. மனோஜ் எந்திரிக்க ரோகிணி புடிச்சுக்க, உடனே விஜயாவை எழுந்து கூட போய் கூட்டிட்டு போறாங்க. ஹோட்டல்ல ஸ்ருதி ஆர்டர் எடுத்துட்டு இருக்காங்க. 1 நான் 1 பன்னீர் பட்டர் மசாலா அண்ட் 1 பன்னீர் மஞ்சூரியன். ஆம் ஐ ரைட் சார்? எனிதிங் எல்ஸ் சார் அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஸ்ருதி கேட்க, யூ லுக் வெரி பியூட்டிஃபுல் அப்படின்னு அந்த ஆள் சொல்ல, தேங்க்யூ சார்ங்கிறாங்க ஸ்ருதி. யூ லுக் வெரி ஸ்மார்ட் டூ, நல்லா படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நீங்க எதுக்கு இந்த ஜாபுக்கு வந்தீங்க அப்படின்னு அந்த ஆள் கேட்க, ஏங்க சார் இந்த ஜாபுக்கு என்னன்னு ஸ்ருதி கேக்குறாங்க. எங்க கம்பெனில நல்ல ஜாப் இருக்கு, நான் உங்களை ரெக்கமெண்ட் பண்றேன்னு அவரு சொல்ல, நான் உங்ககிட்ட கேட்கவே இல்லையே சார் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, என்னால முடிஞ்ச ஹெல்ப்ப நான் பண்ணலாமேன்னு தானே அவரு வழிய. ஸ்ருதி பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்பவே என் கூட வந்தா கூட என் ஆபீஸ்ல போய் பேசலாம் அப்படின்னு அவர் வழிஞ்சுக்கிட்டே சொல்ல, அது கஷ்டம் சார், இங்க ஒருத்தர்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, யாரு ஓனர் கிட்டயான்னு அவர் கேக்குறாரு. இல்ல, இந்த ரெஸ்டாரண்ட்ல தான் என் ஹஸ்பண்ட் செஃப்பா இருக்காரு, அவரை கூப்பிடுறேன், அவர்கிட்ட கேக்குறீங்களா அப்படின்னு ஸ்ருதி ரொம்ப சாதாரணமா சொல்ல, அந்த ஆளோட வலிஞ்சிட்டு இருந்த மூஞ்சி அப்படியே சூம்பி போயிடுது. இல்ல இல்ல, இட்ஸ் ஓகே, ஆர்டர் மட்டும் எடுத்துட்டு வாங்கன்னு நழுவிடுறாரு அந்த ஆளு. ஸ்ருதி அங்கிருந்து போக பார்த்துட்டு இருக்க நீத்து, ஸ்ருதி எனி ப்ராப்ளம்னு கேக்குறாங்க. அவர் பேசுனதை கேட்டேன். கேன் ஐ ஆஸ்க் ஹிம் டு லீவ் அப்படின்னு கேக்குறாங்க நீத்து. நோ 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 நோ, இட்ஸ் ஓகே, இந்த மாதிரி யாராவது அடிக்கடி கேட்டுட்டு தான் இருப்பாங்க, எல்லாரையும் அனுப்பிட்டா நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு யார் வருவா அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, பட் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருந்தா என்கிட்ட சொல்லுங்கங்கிறாங்க நீத்து. ஷியோர்ன்ட்டு ஸ்ருதி அங்க இருந்து போறாங்க. கொஞ்சம் தள்ளி இருக்க ஏரியால ஒருத்தர் மெனு கார்டை பார்த்துட்டு இருக்க, சார் மெனுவை பார்த்துட்டீங்களான்னு ஸ்ருதி கேக்குறாங்க. அதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், இன்னும் டிசைட் பண்ணல, ஆனா சாப்பிட்டோன்னா டைஜஸ்ட் ஆகணும், கேஸ்ட்ரிக்கா இருக்கக்கூடாது, அப்படி என்ன இருக்குன்னு அவர் கேக்குறாரு. நீங்க அட்ரஸ் மாதிரி வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன், இந்த ஸ்ட்ரீட்டோட கார்னர்ல தான் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, டாக்டர் அங்க இருப்பாங்க, போய் பாருங்கங்கிறாங்க ஸ்ருதி. ஏன் என் உடம்புக்கு எதுவும் இல்லையேன்னு அவரு சொல்ல, அப்புறம் ஏங்க சார் மருந்து கேக்குற மாதிரியே கேக்குறீங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, உடம்புக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுல்ல அப்படின்னு அவரு சொல்ல, அது போக நாங்க மெடிசின் விக்க முடியாது இல்லைங்க சார், மெனுவை படிச்சுட்டு அதுல இருக்கிறத சொல்லுங்க, இங்க எல்லாமே ஹெல்தியான ஃபுட்டு தான் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் டிசைட் பண்ணிட்டு கூப்பிடுறேங்கிறாரு அவரு. அங்க இருந்து கிளம்புற ஸ்ருதி முகத்தை மறைச்சிட்டு உட்கார்ந்திருக்க ஒரு லேடி கிட்ட வந்து, மேடம் உங்களுக்கு என்ன வேணும்னு வந்து கேட்க, அவங்க முகத்துல இருந்து மெனு கார்டு மறைச்சதை எடுக்கிறாங்க. மம்மி, நீ எங்க இவிட அப்படின்னு ஸ்ருதி ஆச்சரியமா கேட்க, இத நான் தான் கேட்கணும், நீ இங்க என்ன பண்றேன்னு கேக்குறாங்க. உங்களுக்கு தெரியாதா, நான் இங்க வேலை பாக்குறேங்கிறாங்க ஸ்ருதி. ஆமா, பெரிய வேலை, ஹோட்டல்ல சர்வர் வேலை பார்க்க தான் நான் இவ்வளவு உன்னை படிக்க வச்சேனா அப்படின்னு சுதா மலையாளத்துல கேட்க, ஆரம்பிச்சிட்டியா, இப்ப உனக்கு என்ன ப்ராப்ளம்னு கேக்குறாங்க ஸ்ருதி. ஏய், நீ டப்பிங் வேலை பாக்குறதே எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல, உன் ஆசைக்காக தான் விட்டேன், இப்ப எதுக்கு நீ சர்வர் வேலை பாத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சுதா கோவமா கேட்க, இப்ப நான் இருக்க வேலைக்கு என்ன மம்மி ப்ராப்ளம், டப்பிங் பண்ற மாதிரி இதுவும் எனக்கு பிடிச்ச ஒர்க் தான் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, சுதாவுக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. எதுக்குடி இப்படி கண்ட வேலைக்கெல்லாம் வந்து கேவலப்படுத்துற அப்படின்னு அவங்க கத்த, நான் இந்த வேலை பண்றதுல உனக்கு என்ன மம்மி வெக்கமா இருக்கு, நீ பசியில இருக்கன்னு நினைக்கிறேன், என்ன சாப்பிடுறன்னு சொல்லு, சாப்பிட்டா எல்லாம் சரியாயிடும்னு கூலா சொல்றாங்க ஸ்ருதி. உன்னை சொல்லி என்ன பண்றது, உன்னை கல்யாணம் பண்ணிட்ட ஆள் எங்க, உன்னை எப்படி இந்த வேலையை பார்க்க விடலாம், ஏதாவது பணம் வேணும்னா என்கிட்ட கேட்டிருக்க வேண்டியது தானே அப்படின்னு சுதா கத்திட்டு இருக்க, சுத்தி ஒரு பார்வை பாக்குற ஸ்ருதி. அம்மா, இப்ப எதுக்கு நீ கத்திட்டு இருக்கிற, இது நான் வேலை பாக்குற இடம்ங்கிறாங்க ஸ்ருதி. அப்ப நீத்து மெதுவா அங்க வர்றாங்க. ஸ்ருதி, எனி ப்ராப்ளம்னு அவங்க கேட்க, இல்ல நீத்து, எங்க மம்மி வந்திருக்காங்க, சும்மா பேசிட்டு இருந்தேன்,
அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, ஹாய் ஆன்ட்டிங்கிறாங்க நீத்து. சுதா எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணாம ஒரு முறை மட்டும் முறைக்க சீக்கிரம் ஆர்டர் எடுத்துருங்கங்கிறாங்க நீத்து. ஓகேன்னு சொல்லி திரும்புற ஸ்ருதி கிட்ட, என்னடி அவ உனக்கு ஆர்டர் போட்டு போறா அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, அவங்க என்னோட பாஸ், அவங்க சொல்றத நான் செய்யணும். இப்போ உனக்கு என்ன வேணும் அத சொல்லுங்கிறாங்க ஸ்ருதி. முதல்ல உனக்கு எதுக்குடி இந்த மாதிரி வேலை? உன் மாமியார் வீட்ல அந்த அளவுக்கு பண கஷ்டம் வந்துருச்சா? இங்க உன்னை வேலைக்கு அனுப்பிதான் அவங்க வாழணுமா? யார் உன்னை இந்த வேலைக்கு அனுப்புனது? உன் மாமியாரா இல்ல உன் மாமனாரா? அந்த ஆளுக்கு உன்னை வேலைக்கு அனுப்பிதான் சாப்பிடணுமா? அப்படின்னு சுதா பேசிக்கிட்டே போக, அம்மா மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். அவங்கள பத்தியெல்லாம் நீ எதுவும் பேசாத. யார் சொல்லி நான் இந்த வேலைக்கு வரல. நீ என் வீட்ல இருக்கவங்கள பத்தியெல்லாம் எதுவும் பேசாத. சாப்பிடுறதா இருந்தா இங்க உட்காரு. இல்லன்னா நீ வெளிய கிளம்பு. அடுத்த கஸ்டமர் வரணுங்கிறாங்க ஸ்ருதி. உன்கிட்ட பேசி எதுவுமே ஆக போறதில்ல. எங்க அந்த ஆளு? அப்படின்னு சுதா வேகமா எழுந்திருக்க, மம்மி இரு மம்மி. மம்மி மம்மி நில்லு மம்மி. மம்மி அப்படின்னு சுதா போக போக பின்னாடியே ஓடி வர்றாங்க ஸ்ருதி. எதுக்கால வர்ற ரவி ஹலோ ஆன்ட்டிங்கிறாரு. சாப்பிட வந்தீங்களா? என்ன சாப்பிடுறீங்க அப்படின்னு ரவி கேட்க, என் பொண்ணை இந்த கோலத்துல பார்த்ததுமே என் வயிறு நிறைஞ்சிருச்சு அப்படின்னு சுதா சொல்ல, மம்மி நான் சொல்றத கேளு நீ வா அப்படின்னு ஸ்ருதி கூப்பிட, நீ கைய விடுறி. ஏன் மாப்ள என் பொண்ணை நல்லா பார்த்துப்பேன்னு தானே சொன்னீங்க. இப்ப அவளை இங்க சப்ளையர் வேலை பார்க்க வச்சிட்டு இருக்கீங்க. உங்க ஃபேமிலில ஏதாவது கஷ்டம்னா என்கிட்ட உதவி கேட்டிருக்கலாமே. எதுக்கு என் பொண்ணு இந்த மாதிரி கஷ்டமான வேலைக்கெல்லாம் அனுப்புறீங்க அப்படின்னு சுதா கேட்டுட்டு இருக்க, ரவி அப்படியே வெறிச்சு பார்த்துட்டு இருக்காரு. சங்கடமா ஃபீல் பண்ற ஸ்ருதி, ஏய் சாரிடா, அவங்க ஏதோ தெரியாம பேசிட்டு இருக்காங்க. மம்மி நான் தான் சொன்னேன்ல, என்னை யாரும் வேலைக்கு அனுப்பல, நானா தான் புடிச்சு செஞ்சுட்டு இருக்கேன்னு அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, இங்க பாருங்க ஆண்டி, இங்க வேலை செய்ய சொல்லி ஸ்ருதி கிட்ட யாருமே சொல்லல. இது அவளோட டெசிஷன் அப்படின்னு ரவி சொல்ல, அது எப்படி நீங்க சொல்லாம அவ வருவா? சும்மா ஏதாவது சொல்லாதீங்க மாப்ள. இப்படி இவ 2 வேலை செஞ்சுதான் உங்க குடும்பத்துக்காக சம்பாதிக்கணுமா? இது மட்டும் அவ அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? அப்படின்னு சுதா சொல்ல, நீ அச்சாவையும் கூட்டிட்டு வர வேண்டியது தானே? அவருக்கு புடிச்ச ஃபிஷ் கறி எல்லாம் இங்க இருக்கு அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, ரொம்பவே டென்ஷன் ஆகுற சுதா, என்னடி நான் பேசுறது உனக்கு காமெடியா தெரியுதா? நீங்க சர்வர் வேலை செய்யறது யாராவது நம்ம ஃபேமிலில பார்த்தா நமக்கு மான கேடு அப்படின்னு சுதா கத்திக்கிட்டு இருக்க, மம்மி அப்படி என்ன இந்த வேலையில உனக்கு மானம் போயிடுச்சு? 4 பேருக்கு ஃபுட் சர்வ் பண்றதும் நல்ல வேலை தான். நான் புடிச்சுதான் இங்க வேலையை செய்றேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, உன்னை நல்லா மாத்தி வச்சிருக்காங்க. வசதி குறைவான வீட்ல இதுதான் நடக்கும். வந்த மருமகளை வேலைக்கு அனுப்பி சம்பாதிக்கிறாங்க. நாளைக்கு அந்த மீனா கூட சேர்ந்து ரோட்ல பூ கட்ட சொல்லுவாங்க. அதையும் போய் செய் அப்படிங்கிற சுதா அங்கிருந்து வேகமா போயிட, ஸ்ருதி இந்த பக்கம் போறதுக்காக திரும்ப, ஏய் நில்லுன்னு கைய பிடிக்கிறாரு ரவி. ஏய் என்ன நடக்குது இங்க? சொல்ல சொல்ல கேட்காம நீதானே இங்க வேலைக்கு வந்து சேர்ந்த? உங்க அம்மா என்னமோ நான் உன்னை கொடுமைப்படுத்துற மாதிரி பேசுறாங்க. இதுல என் ஃபேமிலிய வேற தப்பா பேசுறாங்க. இதெல்லாம் எனக்கு தேவையா அப்படின்னு ரவி கொஞ்சம் கோவமா கேட்க, ஏய் இருடா, ஏன் டென்ஷன் ஆகுற? அவங்க ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு பேசுறாங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும்னு நினைச்சுதான் ஸ்டார்டிங்லயே உன்னை இங்க வேலைக்கு வர வேணாம்னு சொன்னேன். இப்ப எனக்கு தான் கெட்ட பேரு. நீ ஒண்ணும் இங்க வேலை பார்க்க தேவையில்ல, வீட்டுக்கு கிளம்புங்கிறாரு ரவி. நீ எத ஓனர் மாதிரி பேசுற? என்னை இந்த வேலையில சேர்த்தது நீத்து. அவங்களுக்கு தான் என்ன போக சொல்றதுக்கு ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, ஓ அப்ப நான் நீத்து கிட்ட பேசிக்கிறேங்கிறாரு ரவி. ரவி இந்த வேலையில நான் புடிச்சுதான் இருக்கேன். நான் இருக்கணுமா வேணாமான்னு நீ டிசைட் பண்ணாத அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, அப்ப உங்க அம்மா கிட்ட நான் இப்படி வாங்கி கட்டிக்கணுமா? ஏதோ மாமியாருங்கிற மரியாதையால தான் சைலண்டா இருந்தேன் அப்படின்னு ரவி வருத்தமா சொல்ல, அவங்க பேசுறதெல்லாம் ஒரு விஷயமாவே எடுத்துக்காதடா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற ஸ்ருதி அவங்களோட டேப்லெட்டை பார்த்து, ஒரு நான் ஒரு பன்னீர் பட்டர் மசாலா, ஒரு பன்னீர் மஞ்சூரியன், அது சீக்கிரம் அனுப்பி வை அப்படிங்கிற ஸ்ருதி அங்கிருந்து போக, என்னடா இவங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காரு ரவி. வீட்ல அண்ணாமலை சோஃபால உட்கார்ந்துருக்க, பக்கத்துல உட்கார்ந்துருக்க முத்து ஒவ்வொரு பில்லா எடுத்து குடுக்குறாரு. அப்பா இது முதல்ல கட்டினது, இது மாத்திரை வாங்கின போது கொடுத்த பில்லு, இது டிஸ்சார்ஜ் பண்ணும்போது அப்படின்னு ஒவ்வொன்னா கொடுத்துட்டு இருக்க. அண்ணாமலை இதை வாங்கி வச்சிட்டு இருக்காரு. என்னங்க பில்லெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு விஜயா கேட்க, டேய் மனோஜ் அண்ணாமலை கூப்பிட, இதோ வரேன் பண்ற சவுண்ட் வருது, சொல்லுங்கப்பான்னு கேட்டுட்டு மனோஜ் எங்க வர உட்காருங்கிறாரு. எல்லாத்தையும் ஒட்டுக்க முத்துக்கிட்ட குடுக்குற அண்ணாமலை, இந்தா இத அவங்கிட்ட குடுங்குறாரு. கையில வாங்குற மனோஜ், என்னப்பா ஹாஸ்பிட்டல் பில்லு மாதிரி இருக்குங்கிறாரு. உனக்காக கட்டின பில்லு தானே அண்ணாமலை சொல்ல, அதை பாக்குறாரு மனோஜ். சரிப்பா இதையே என்கிட்ட குடுக்குறீங்க அப்படின்னு கேட்க, ஏண்டா உனக்காக கட்டின பில்ல உங்ககிட்ட கொடுக்காம கீழ் வீட்டுல ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட போயா கொடுக்க முடியும் அப்படின்னு முத்து கேட்க, மனோஜ் திரு திருன்னு முழிக்கிறாரு. முத்து தாண்டா கட்டி இருக்கிறான் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, இவன் கட்டினானா அப்படின்னு விஜயா நம்பாம கேக்குறாங்க. ஆமா மனோஜுக்கு அடிபட்டிருக்குன்னு இவன் தான் எல்லா ஏற்பாடும் பண்ணி பணத்தை கட்டி இருக்கிறான்
அதெல்லாம் மனோஜ் தானே குடுக்கணும். முத்து, மொத்தம் எத்தனையாச்சுன்னு சொல்லு அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, முத்து அந்த பேப்பர் எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. மீதி எல்லாரும் திக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மீனா, ஸ்ருதி, ரவி 3 பேரும் டைனிங் டேபிள் சேர்ல உட்கார்ந்துருக்காங்க. ரவி, வீட்ல ஒரு பிரச்சனை வரப்போகுதுங்கிறாங்க ஸ்ருதி. ஏய், நீ வேற ஏன் வாய வைக்கிறேங்கிறாரு ரவி. ஏய், மணி விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் எப்படி பிரச்சனை வராம இருக்குங்கிறாங்க ஸ்ருதி. ஸ்ருதி, சும்மா இருங்க நீங்க வேற அப்படின்னு மீனா சொல்ல, மீனாவை பாக்குறாங்க ஸ்ருதி. என்னப்பா சொல்றீங்க, நான் பணம் தரணுமா அப்படின்னு தனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி மனோஜ் கேட்க, உனக்காக கட்டின பில்லுடா, நீ தானே கொடுக்கணும் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, அதுல எல்லா பில்லும் இருக்கு, இது இன்னொரு கணக்கு அப்படின்னு முத்து நீட்ட அதையும் வாங்கிக்கிறாரு மனோஜ். டேய், என்னடா இது, ஏதோ வெள்ளை பேப்பர்ல 1500 700 அப்படின்னு எழுதியிருக்குன்னு மனோஜ் கேட்க, இதுவும் உன் செலவு தான்டா அப்படின்னு முத்து சொல்ல, ஏன் செலவான்னு கேக்குறாரு மனோஜ். ஆமாண்டா, ரோட்ல அந்த கதிரை துரத்துறேன்னு ஓடி வழியில போன ஆளுங்களெல்லாம் இடிச்சு அவங்களுக்கு அடிப்படை வச்சிருக்கிற, சைக்கிள்ல வந்தவன், பைக்ல வந்தவன், தோப்பு கரணம் போட்டுட்டு இருந்தவன், இப்படி எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு ஓடி இருக்கிற, ஒரு அம்மாவோட குடத்தை வேற உடைச்சிருக்கிற, அவங்களுக்கெல்லாம் கொடுத்த பணம் இது. நல்ல வேளை அந்த போலீஸ்காரர் எதுவும் சொல்லல அப்படின்னு முத்து சொல்ல, விஜயா ரோஹிணிய பாக்க, ரோஹிணி விஜயாவை பாக்குறாங்க. மனோஜ் அந்த பில்லுங்களை எடுத்துட்டு ரோஹிணி கிட்ட வர, அவங்க எழுந்து நின்னு அதை வாங்கிக்கிறாங்க. மத்த எல்லாருக்கும் நான் செட்டில் பண்ணி அனுப்பிட்டேன்டாங்கிறாரு முத்து. நீ எதுக்குடா அதெல்லாம் கொடுத்த, தேவையில்லாம குடுத்துட்டு இப்ப என்கிட்ட கேட்டுட்டு இருக்கேங்கிறாரு மனோஜ். உடனே மீனா அங்கிருந்து வேகமா எழுந்து வந்து, ரோகிணி, அவரு மட்டும் பணத்தை குடுக்கலன்னா அவங்க எல்லாம் நேரா அந்த ரூமுக்கே வந்து சண்டை போட்டிருப்பாங்க. சண்டை போட்டு பணத்தை வாங்கியிருப்பாங்க. அந்த நிலைமையில நீங்க இருக்கும்போது எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு தான் இவரு பணத்தை கொடுத்தாரு அப்படின்னு மீனா பாஞ்சுகிட்டு வர, யாராவது ஏதாவது வந்து சொன்னா நீங்க பணத்தை கொடுத்துருவீங்களா அப்படின்னு ரோகிணி கேட்க, ஏங்க அப்படின்னு விக்கிச்சு போய் நிக்கிறாங்க மீனா. ஏமா பார்லர் அம்மா, யாரையுமே இடிக்கலன்னு அவனை வாயை திறந்து சொல்ல சொல்லு அப்படின்னு முத்து கேட்க, மனோஜ் அப்படியே சில மாதிரி நிக்கிறாரு. மனோஜ், உன்னால பாதிக்கப்பட்டவங்களுக்கு இவன் பணம் கொடுத்துருக்கான், அத நீ தானே கொடுக்கணும் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, சரி அவங்க கிட்ட எல்லாம் பணத்தை கொடுத்துட்டு பில்ல வாங்கினியா அப்படின்னு அறிவாளி மனோஜ் கேட்க, ஏண்டா இதுக்கு எல்லாமாடா ஒருத்தங்க பில்லு கொடுப்பாங்க அப்படின்னு முத்து கேட்க, சரி நீ இவ்வளவுதான் கொடுத்தேன்னு நான் எப்படி நம்புறது அப்படின்னு மனோஜ் கேட்க, அதிர்ச்சியா பாக்குறாரு அண்ணாமலை. டேய், என்னடா பேசிட்டு இருக்கிற நீ, உன்னால அடிபட்டவங்க அவங்கிட்ட பணத்தை வாங்கிட்டு போயிருக்காங்க, உனக்காக அவன் பணம் கட்டி இருக்கான், அது உனக்கு பெருசா தெரியலையா, ஆனா பில் எங்க எப்படி நம்புறதுன்னு கேக்குற அப்படின்னு ரவி கேட்க, இதுல தலையிடலாமா வேணாமான்ற மாதிரி விஜயா கம்முன்னு இருக்காங்க. டேய், வேற எப்படிடா அவன் யோசிப்பான் அப்படின்னு முத்து எழுந்து போய், டேய் நீ இப்படிலாம் பேசுவேன்னு எனக்கு முன்னாடியே தெரியும்டா, அதனாலதான் அவங்க கிட்ட எல்லாம் போன் நம்பர் வாங்கி வச்சிருக்கிறேன், பின்னாடி திருப்பி பாரு அதுல இருக்குங்கிறாரு முத்து. உடனே ரோஹிணி அதை திருப்பி பார்க்க, உனக்கு சந்தேகமா இருந்தா அவங்களுக்கு எல்லாம் போன் பண்ணி கேட்டுக்க அப்படின்னு முத்து சொல்ல, ஆனா முத்து, இவருக்கு இப்போ போன் பண்ண போய் இவருக்கு சரியாயிருச்சுன்னு தெரிஞ்சா அவங்க எல்லாம் திரும்ப பணம் கேட்டு வந்துட மாட்டாங்களா அப்படின்னு ஸ்ருதி கேட்க, கண்டிப்பா வருவாங்க, அப்ப வேணா அவங்க கிட்ட பில்ல வாங்கிட்டு காசை கொடுத்துடுடா அப்படின்னு முத்து சொல்ல, அன்னைக்கு மட்டும் இவரு அவங்களுக்கு பணத்தை கொடுத்து அனுப்பாம இருந்திருந்தா இவருக்கு கண் ஆபரேஷன் நல்லபடியா நடந்திருக்காது, அவங்க எல்லாம் பணம் கேட்டு உள்ள வந்து பிரச்சனை பண்ணிருப்பாங்கன்னு மீனா சொல்றாங்க. ஏய், என்ன ஏதோ கோடி கணக்குல கொடுத்த மாதிரி கணக்கெல்லாம் காட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு விஜயா நக்கலா கேட்க, அத்தை கோடிக்கணக்குல எல்லாம் எங்ககிட்ட இல்ல அத்தை, ஆனா அந்த சூழ்நிலையில எப்படியாவது பணத்தை கட்டிடணும்னு அவரோட ஃப்ரெண்டுங்க கிட்டயும் என் ஃப்ரெண்டுங்க கிட்டயும் எல்லார்கிட்டயுமே கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிதான் அந்த பணத்தை கட்டினோம் அப்படின்னு மீனா சொல்ல, குறைத்தனமா வாயை மூடிட்டு பாரு மனோஜ ஒரு பார்வை பாக்குறாங்க விஜயா. அப்பா, கட்டின பில்லுக்கான பணத்தெல்லாம் குடுக்க சொல்லுங்கப்பா அப்படின்னு முத்து சொல்ல, மனோஜ் அந்த பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்துடு அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, என்னங்க இது அநியாயமா இருக்கு, குடும்பத்துல ஒருத்தன் அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்தா அவனுக்கு பணம் கட்டின காசை இவன் திருப்பி கேக்குறான் அப்படின்னு விஜயா சொல்ல, இதுல என்ன தப்பு இருக்குது, அவன் ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்கும் போது முத்துக்கிட்ட பணம் இல்லைன்னா அவன் தானே கொடுத்திருப்பான் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. என்னப்பா இதெல்லாம், ஹாஸ்பிட்டல் செலவுக்கெல்லாம் போய் கணக்கு பாக்குறான் அப்படின்னு மனோஜ் கேட்க, அவங்கிட்டயே பணம் இல்லாம தான் அங்க அங்க வாங்கி ஹாஸ்பிட்டல் செலவுக்கு கட்டி இருக்கிறான், வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டாமா அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, அங்கிள், ஆரம்பத்திலேயே அவங்க கட்டாம இருந்திருக்கணும், அட்லீஸ்ட் எங்கிட்டயாவது சொல்லியிருக்கணும் இல்லைன்னு சரியான செருப்படி பதில் கொடுக்கறாங்க ரோகிணி. நீங்களே உங்க புருஷனுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயத்துல இருந்தீங்க, அந்த நேரத்துல போய் பணத்தை கட்டுங்கன்னு சொல்ற அளவுக்கு நாங்க ஒண்ணும் மனசாட்சி இல்லாதவங்க இல்ல அப்படின்னு மீனா சொல்ல, ஆமா மனசாட்சி இருந்துதான் இப்ப பணத்தை திருப்பி கேக்குறீங்களா அப்படின்னு விஜயா கேட்க, விஜயா அந்த நேரத்துல வீட்ல இருக்கவங்க யாரையும் கஷ்டப்படுத்த வேணாம்னு பணத்தை இவங்களே ஏற்பாடு பண்ணி கட்டி இருக்காங்க. மனோஜ், இதுக்கு நீ நன்றி சொல்லணுங்கிறாரு அண்ணாமலை. அப்பா, பணம் கேக்குறான், அவனுக்கு போய் தேங்க்ஸ் சொல்லணுமா, இதெல்லாம் செலவு பண்றதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல அப்படின்னு மனோஜ் சூப்பரா ஒரு கேள்வி கேக்குறாரு. ஏண்டா,
நீயே மறுபடியும் இந்த உலகத்தை என் கண்ணால பார்க்க முடியுமா? பார்வை வருமான்னு புலம்பிக்கிட்டு இருந்த. உன்கிட்ட வந்த அந்த நேரத்துல நான் பணம் கேட்க முடியுமாடா? இதான்டா நல்லதுக்கு காலம் இல்லம்பாங்க. 4 பேர்கிட்ட வாங்கி கட்டுனேன் பாத்தியா? என்ன சொல்லணும்னு நெஞ்சில அடிச்சுக்கிறாரு முத்து. மனோஜ் அவங்க கிட்ட பணம் இல்லன்னு வெளிய வாங்கி ட்ரை பண்ணி கட்டியிருக்காங்க. அந்த சமயத்துல நாங்களும் வெளியில போயிருந்தோம். இல்லன்னா நாங்க குடுத்திருப்போம். ஆனா அவங்க எங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு நெனச்சிருக்காங்க. அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க. டேய் மனோஜ், முத்து கடன் வாங்கி கட்டியிருக்கான். அத அவன் திருப்பி குடுக்கணும்ல. உன்னால குடுக்க முடியலன்னா சொல்லு. நான் வேணா முத்துவுக்கு குடுத்துக்கிறேன். நீ எனக்கு அப்புறமா குடு. அப்படின்னு ரவி சொல்ல, உனக்கும் குடுக்கணுமா அப்படிங்கிற மாரி மனோஜ் பாக்க, அதெல்லாம் வேண்டாம் ரவி. ஆல்ரெடி முத்து கட்டிட்டு இவ்ளோ பேசுறாரு. இப்ப நீங்க குடுத்தா நான் உங்களுக்கு பதில் சொல்லணும். எங்களுக்கு யாருமே குடுக்க வேண்டாம். நான் இதெல்லாம் டோட்டலா கணக்கு பார்த்துட்டு முத்துவுக்கு அனுப்பி விடுறேன். அப்படின்னு பார்லரம்மா சொல்ல, அப்படிங்கிறாங்க விஜயா. எல்லாம் என் நேரம். அந்த கதிரால எனக்கு லாஸ் தான் ஆயிட்டு இருக்கு. அவன் மட்டும் என் கையில கிடைச்சான் அப்படின்னு மனோஜ் சொல்லிக்கிட்டு இருக்க. ஏன்டா கண்ணுல பட்டவன கோட்ட விட்டுட்டேன். அவன புடிச்சு அடிச்சு ஹாஸ்பிட்டல்ல படுக்க வைக்காம நீ போய் படுத்து கிடந்த. எனக்காவது நீ ஒரு ஃபோன் பண்ணியிருந்திருக்கணும். எங்க உனக்கு தான் கௌரவ குறைச்சலாச்சே அப்படின்னு முத்து சொல்ல, ஆமாண்டா நான்லாம் எதுக்கும் உன்கிட்ட வந்து நிக்க மாட்டேன். ஹாஸ்பிட்டல்ல பணம் கட்டுறதுக்கு இப்படி கணக்கு பாக்குற அப்படின்னு மனோஜ் சொல்ல, அடேங்கப்பா நீ இதுக்கு முன்னாடி எனக்கு கணக்கே பார்த்தது இல்லையாடா? இதுவரையில நீ எனக்காக பண்ணுன செலவுன்னு ₹1 கணக்கு சொல்டா அப்படின்னு முத்து கேட்க, மனோஜ் முத்து உனக்கு நல்லதுதான் பண்ணிருக்கான்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்கவே, அதானே நீங்க எப்பவுமே அவனுக்கு தானே சப்போர்ட் பண்ணி பேசுவீங்க அப்படின்னு மனோஜ் கத்த, டேய் என்னடா அப்பா கிட்ட சவுண்ட் விட்டுட்டு இருக்கிற? ஆமாண்டா அவரு எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாரு. ஏன்னா அவரு பணத்த நான் எடுத்துட்டு ஓடலைல்ல அப்படின்னு முத்துவும் கத்த, டேய் சும்மா அதையே சொல்லிட்டு இருக்காத. அந்த 30 லட்சம் என் கைக்கு வரட்டும். அப்புறம் நான் யாருன்னு காட்டுறேன்னு சவால் விடுறாரு மனோஜ். ஆமா கிழிச்ச. கையில மாட்டின ஆள விட்டுட்டு வாயில வீரத்த காட்டிட்டு இருக்கிற அப்படின்னு முத்துவும் கத்த, ஏங்க ரோஹிணி தான் பணம் குடுக்கறேன்னு சொல்லிட்டால. அப்புறம் என்னவா இவனுக்குன்னு விஜயா கேக்குறாங்க. அம்மா பேசட்டும் அவன விடுங்கம்மா. அந்த ₹30 லட்சம் கண்டிப்பா வரும். நான் யாருன்னு அப்ப தெரியும். அப்படின்னு மனோஜ் சொல்ல, ஆமாண்டா இவன் பேசின பேச்சுக்கு அந்த பணத்த பிட்டு எறிஞ்சிட்டு தான் நாம பேசணுங்கிறாங்க விஜயா. விஜயா அண்ணன் தம்பிங்களுக்குள்ள சண்டை வர்ற மாதிரி பேசாத அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, யாரு நான் சண்டை மூட்டி விடுறேனா? அப்படின்னு விஜயா வரைஞ்சு கட்டிட்டு வர, அவங்க இப்படி சண்டை பிடிப்பாங்க நாளைக்கு ஒண்ணு சேர்ந்துக்குவாங்க. நீ ஏத்தி விடாதங்கிறாரு அண்ணாமலை. அப்படிங்கிற விஜயா இட்லி மாதிரி முகத்தை வச்சுக்க. எந்திரிக்கிற அண்ணாமலை, மனோஜ் உன்கிட்ட பணம் இல்லைன்னா ரவி குடுத்திருப்பான். இல்ல நான் குடுத்திருப்பேன். நான் குடுக்கறேன்னு தான் சொன்னேன். முத்து தான் வேண்டான்னு சொல்லிட்டான். நீயும் ரோஹிணியும் சம்பாதிக்கிறீங்க அப்புறம் என்ன? உன்னால முடியலன்னா நாங்க கட்டியிருக்க போறோம். இதெல்லாம் நீ பெருசா பேசாத. பணத்த குடுக்கற வழிய பாரு அப்படின்னு அண்ணாமலை அங்க இருந்து போக, பல்ல கடிச்சிட்டு அப்படியே உள்ளர போறாங்க ரோஹிணி. ஏய் நீதான் அவனை ஏத்தி விட்டு பணத்த கேக்குறியா அப்படின்னு விஜயா மீனா கிட்ட கேட்க, அத்தை எல்லாத்துக்கும் என்னைய தான் குறை சொல்லுவீங்களா அப்படின்னு மீனாவும் பதிலுக்கு, அத்தை நீ பூக்கட்டி வந்த பணத்துல எல்லாம் என் புள்ள ஒண்ணு நல்லா இருக்க வேண்டாம். அவங்க கொடுத்துருவாங்க எடுத்துட்டு போங்க அப்படிங்கிற விஜயா. மனோஜ் அப்படின்னு கூப்பிட்டுட்டே போறாங்க. என்னங்க இதுங்கிற மாதிரி மீனா முத்துவ பாக்க, முத்து நமக்கு இதெல்லாம் தேவைதாங்கிற மாதிரி பாக்குறாரு. இதுங்களுக்கு எவ்வளவு பட்டாலும் அறிவே வராது. நாளைய ப்ரோமோல பிளாங்க் செக் சுதா, என் பொண்ணு இனிமே அங்க வேலைக்கு போக கூடாது. அதுக்கு எவ்வளவு தேவையோ அதை இதுல எழுதிக்கோங்க அப்படின்னு செக்க நீட்டி இருக்க. முத்து அதுல எழுதிட்டு இருக்காரு. 500 அப்படின்னு மனோஜ் கேட்க, 5000 அப்படின்னு இவங்க கேட்க, அப்படியே முத்து எழுதிட்டு இருக்காரு. 50,000 அப்படின்னு மனோஜ் கேட்க, ஓகே பாத்துக்கிட்டே நிக்கிறாங்க. 5 லட்சம் 50 லட்சமா 5 கோடியா 50 கோடியா அப்படின்னு மனோஜ் கேட்டுக்கிட்டே இருக்க. முத்து சைஃபர் சைஃபரா போட்டுக்கிட்டே இருக்காரு. அவர் எழுதுறத பார்த்து அதிர்ச்சி அடையிற மனோஜ் கொடுக்குற எக்ஸ்பிரஷன்ல சுதா பயங்கரமா அதிர்ச்சி ஆயிட்டு இருக்காங்க. ஐ திங்க் இனிமே ஆயுஸ்க்கு அவங்க பிளாங்க் செக்கே வெளியே காட்ட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.